அன்புடன் டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய மனவந்தனங்கள். கடந்த பதிவுகளினிலே யாதுமூரும் யாதுமூரே யாவரும் கேளீர் என்கின்ற சங்க சால்பின் அடியாக, அதனைத் தொடர்ந்து யாவர்க்குமாம் என்கின்ற திருமந்திர பாடலினோடு சென்ற பதிவினிலே சிவராத்திரி நாளை, அந்த விழிப்புணர்வு நாளை உள்ளத்தின் விழிப்புணர்வாக, எம் ஊரின் தேசத்தின் விழிப்புணர்வாக உணர்ந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று அந்த சிவராத்திரி நாளினிலே எல்லோரும் நீர்கொண்டு நீர்மொண்டு தாமே லிங்க அர்ச்சனை, லிங்க அபிஷேகம் செய்த காட்சிகளையும் நாங்கள் தரிசித்திருக்கின்றோம். அந்த நாளின் அந்த நீர் அபிஷேகம் தொடர்பான சிந்தனையிலிருந்து, எண்ணத்திலிருந்து இன்றைய நாளினிலை எம் வாழ்வில் இணைந்த, பிரிவின்றி கலந்திருக்கின்ற நீரின் வாழ்வியல் தன்மைகளை, உண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். காரணம், நீரின்றி அமையாது உலகு என்கின்றது திருக்குறள். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை என்று மனோன்மணியம் சுந்தரனார் தமிழ்த்தாய் வாழ்த்தை இசைக்கின்றார். அவ்வாறு அதன் தொடர்பினிலே இன்று நீர் என்ற எம் வாழ்வின் இன்றியமையாத ஒரு பொருள் பற்றிய சிந்தனையினை, அது காலந்தோறும் கடந்து வந்திருக்கின்ற காரணகாரிய உறவு முறைகளினை இன்று நான் சிந்திக்கின்றேன். சங்க காலத்தினிலே முதுபெண்டீர் நிறைமகளிர் தாம் தலையினிலே, அது மகளிர்களுடைய வாழ்த்துவோர்க்குரிய தலையினிலே நீரினை தெளித்து ஆசீர்வதித்தார்கள் என்கின்ற செய்திகளை அறிகின்றோம். அவ்வாறே எமது நல்ல காரியங்கள் அல்லது மங்கள காரியங்களிலே நாங்கள் எமது சடங்குகளிலே பாலருக்கு வைத்தல், தலைக்கு நீர் வார்த்தல், தலைக்கு தண்ணீர் வார்த்தல் என்கின்ற சிந்தனைகளையும் காட்சிகளையும் காண்கின்றோம். இவ்வாறே குடமுழுக்கு என்கின்ற சமயாசார நிகழ்வுகளை பார்க்கின்றோம். ஞானஸ்ஞானம் என்கின்ற மதச்சார்பான நிகழ்வுகளை பார்க்கின்றோம். மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரையினிலே இந்த நீர் எம் வாழ்வோடு மிகவும் தொடர்பு பட்டிருக்கின்றது. பூரணம் என்கின்றது நிறைவு என்கின்ற அடிப்படையில், பூரண கும்பம் என்கின்றது மனநிறைவையும் மங்களத்தினையும், அதேவேளை நீரின் முக்கியத்துவத்தினையும் எமக்கு உணர்த்தி நிற்கின்றது. பிறப்பில் இருந்து இறப்பு வரையான அனைத்து சடங்குகளிலும் இந்த நீர் இன்றியமையாததாக முக்கியத்துவம் பெறுகிறது, வாழ்வின் ஒரு அம்சமாக இணைந்திருக்கின்றது. நாம் பிறப்பதற்கு முன் அமர்ந்திருக்கின்ற கருப்பையினை நாங்கள் நீர்க்குடம் என்று சொல்லுகின்றோம். இவ்வாறு ஆரம்பிக்கின்ற அந்த நீர் எமது வாழ்வின் இறுதியிலும் அமைந்திருப்பதனை நாங்கள் காணலாம். அதுவும் ஒரு சடங்காக அமைந்திருக்கிறது. நீர்க்கடன் என்று அதனை மகாபாரதத்தில் நாங்கள் காணலாம். இராமாயணத்திலும் கூட அந்த சடங்கு ஆச்சாரங்களை நாங்கள் காணலாம். ஆக வாழ்வின் பிறப்பிலிருந்து இறப்பு வரையினிலே அந்த நீர் மிகவும் இன்றியமையாததாக அமைந்திருக்கின்றதனை நாங்கள் காணலாம். இவ்வாறே மனிதன் காட்டுவாசியாக, காய்கனி உண்பவனாக இருந்து மந்தமேய்ப்போனாக மாறி, பின்பு நிலையாக விவசாயம் செய்ய தொடங்கிய எமது பண்பாட்டில் நதிக்கரை நாகரிகமும் மிகவும் முக்கியமாகின்றது. நதிக்கரையில் தோன்றியுமா இவ்வளவு அழகு என்று சொல்லி எமது நாகரிகத்தின் அநாகரிகங்களை கவிதையாக கூறுகின்றவர்களையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நதிக்கரையில் தோன்றியுமா இவ்வளவு அழகு என்று. எனவே நதி என்கின்றது புண்ணியமாக எமது சமயாசார வாழ்வியல் சடங்களிலே நாங்கள் காண்கின்றோம். நதியினை தெய்வமாக காண்கின்றோம். கங்கை, யமுனை, காவேரி தீர்த்தம் என்று காணுகிறோம்.
காசி பாவம் தீர்த்தும் ஜலமாக சொல்லப்படுகின்றது. மூர்த்திதலம் தீர்த்தம் என்கின்ற அடிப்படையினிலும் அங்கே மிகவும் வாழ்வின் இந்த நீர்நிலைகள் நீர் முக்கியத்துவம் பெறுவதனை காணலாம். பாரதி பாடலிலே ஏற்ற நீர்ப்பாட்டின் இசையினிலே என்று கலை வளர்ந்த வரலாற்றையும் நாங்கள் காண்கின்றோம். இங்கே மகாபாரதத்தில் கர்ணன் தனது புண்ணியத்தினை வாங்க வந்த அந்தணரிடம் மாறுவேடத்தினிலே வந்த கண்ணனிடம் கர்ணனுடைய புண்ணியத்தை கண்ணன் கேட்கின்ற பொழுது, மாறுவேடத்தில் வந்த முதிய அந்தனர் கேட்கின்ற பொழுது, ஆவியோ நிலையில் கலங்கியது ஜாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன், பாவியேன் நயக்கும் விரும்பி வழங்குகின்ற பாவியேன் நயக்கும் பக்குவம் தன்னில் வந்திலையால், அந்த நேரம் நீ விரையிலேயே, பாவியேன் நயக்கும் பக்குவம் தன்னில் வந்திலையால் ஓய்விலாது யான் செய் புண்ணியம் அனைத்தையும் உவந்து நான் வழங்கினேன் என்று கர்ணனின் செய்தியாகவும், அங்கே அவன் தன் மார்பில் தைத்த அம்பிலிருந்து ஈர்த்து தன் குருதியினாலே அந்த கொடையை வழங்குகின்றதை நாங்கள் காணலாம். அதே தன்மையினிலேயே நாங்கள் இன்று எமது மனச்சடங்குகளிலே கன்னிகதானம் என்பதனையும் நீர்வார்த்து செய்கின்ற சடங்காக நாங்கள் காண்கின்றோம். இவ்வாறு அந்த நீரின் தன்மையினை இன்று ஒரு செய்யுளோடு நான் முன் குறிப்பிட்டபடி மனோன்மணியம் ஆசிரியர் சுந்தரனார் அவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்தை ஆக்கியுள்ளார், எமக்கு அளித்துள்ளார். அங்கே காணப்படுகின்ற உவமை அழகினை நான் இதனோடு இணைத்து செல்கின்றேன். எமது சித்தர் மரபினிலே அழகுனி சித்தர் என்று அழைக்கப்படுகின்றார். அவரை அழகணி சித்தர் என்றும் குறிப்பிடுகின்றார்கள். அழகு அணி என்பது எமது தமிழ் அணிகளிலே அணி இலக்கணம் என்று குறிப்பிடுவார்கள். பல வகையான அணிகளை நாங்கள் பார்ப்போம். இங்கே அழகணி என்பது இந்த அணிகளுக்கெல்லாம் மூலாதாரமாக அமைந்திருக்கின்ற உவமை அணி. இங்கே உவமை என்பது புரியாத ஒன்றை, விளங்காத ஒன்றை அவருக்கு புரிந்த குறிப்பிடுகின்ற செய்தியினை நாங்கள் யாருக்கு விளக்குகின்றோமோ அவர்களுக்கு விளங்கிய வகையினிலே, அவர்கள் அறிந்த வகையினிலே, அறியாதவற்றை நாம் விளக்குகின்ற பொழுது அவர்கள் அறிந்த வகையினிலே, அவர்களுக்கு தெரிந்த தெளிந்த விளங்கக்கூடிய வகையினிலே நாங்கள் விளங்க வைக்கின்ற அணிதான் உவமை அணி என்று குறிப்பிடுவார்கள். பால்போல் நிலவரிக்கை என்கின்ற நாட்டார் பாடலில் நாங்கள் காண்கின்ற பொழுதும் பால்போல் நிலவரிக்கை என்கின்றதனிலே பாலை போன்ற நிலவு என்கின்ற பண்பினையும் நாங்கள் காண்கின்றோம். இவ்வாறே உவமை அணியின் சிறப்பினை அழகணி சித்தர் என்று சொல்லப்படுகின்றவர் குறிப்பிடுகின்றார். பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள். இங்கே அவர்கள் குறிப்பிடுகின்றது பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் என்கின்றது நாங்கள் காண்கின்ற வகையிலே எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த பஞ்சபாண்டவர்கள் என்று கருதுகின்றோம். அது தெரிந்த பொருள். பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி, பட்டணத்தை ஆளுகிற பஞ்சவர்கள் ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி, விட்டு பிரிந்து அவரே வேறுபடும் கால் பட்டணமும் தான் பறி போய் கண்ணம்மா படைமன்னர் மாண்டது என்ன. இங்கே இவர் சொல்லுகின்ற செய்தி இன்னொரு சித்தர்களின் செய்தியாக நாங்கள் காணலாம். இங்கே பட்டணம் என்று குறிப்பிடப்படுவது எமது உடம்பு. பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள் என்கின்ற பொழுது எமது 5 புலன்களையும் அங்கே பஞ்சவர்கள் ராசாக்கள் என்று குறிப்பிடுகின்றார். இந்த எமது உடம்பை ஆளுகின்ற பஞ்ச புலன்களினை கள்ளப்புலன் 5 என்று மாணிக்கவாசகர் குறிப்பிடுவார். அந்த பஞ்ச புலன்களையும் பஞ்சவர்கள் ராசாக்கள் என்று குறிப்பிடுகிறார். விட்டு பிரியாமல் இந்த உடம்போடு இணைந்து உயிராக வீரியங்கள் தாம் பேசி வலிமை கொள்ளுகின்றார். தம்மை பெரியவர் என்று சொல்லுகிறார். அதெல்லாம் நாம் வீரியங்கள் தாம் பேசி விட்டு பிரிந்து அவரே வேறுபடுங்கால் எமது முதுமையினிலே அந்த 5 புலன்களும் செயலிழந்த போகின்ற பொழுது விட்டு பிரிந்து அவரே வேறுபடுங்கால் எமது பிரிவு குறித்து பட்டினத்தார் பாடுவது போல கண் செயலிழந்து செவி திமிர் வந்து கைவழி கால்வழி என்று அவர் சொல்லுகிறது போல எங்களை 5 புலன்களும் செயலிழந்து போகின்ற நேரத்தினிலே பட்டணமும் தான் பறிபோ எமது உடம்பும் இயலாமையாகி கண்ணம்மா படைமன்னர் மாண்டது என்ன. இந்த 5 புலன்களும் இல்லாமல் போன அந்த செய்தியினை இங்கே பஞ்சவர்கள் என்கின்ற ஊமையின் மூலம் சொல்லுகின்றார். அதனாலே தான் அந்த அழகணி சித்தர் என்கின்ற பெயர்களை நாங்களும் கண்டுகொள்கிறோம். இன்னொன்று, இந்த கண்ணம்மா என்ற செய்தியினைத்தான் சொல்லினைத்தான் இங்கே பாரதியாரும் சின்னன் சிறுகிளியே கண்ணம்மா என்கின்ற அந்த தொடரினிலும் அந்த சித்தர்களிலிருந்து மூலத்தினிருந்து அவர்களின் வழியாக எமது கவிதை பாரம்பரியம் தொடர்வதனையும் நாங்கள் கண்டுகொள்ள முடியும். இவ்வாறு இந்த உவமை அணியோடு இங்கே தமிழ்த்தாய் வாழ்த்தினை நாங்கள் கண்டுகொள்ளலாம். நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை.
இங்கே பூமியை தாய் என்று சொல்லுகின்ற எங்கள் வழக்கம் உண்டு. நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை. எமது பூமி 3 வீதம் நீராலும் ஒரு பகுதி ஒரு வீதம் நிலத்தாலும் சூழப்பட்டதாக சொல்லுவார்கள். அதே போல அண்டம் பிண்டம் என்கின்ற அடிப்படையினிலே எமது உடம்பும் 3 பகுதி இரத்தத்தினையும் நீர் பஞ்சபூதங்களினாலான இந்த உடம்பினையும் பிருதிவி அப்பு வாயு தேயு ஆகாயம் என்று சொல்லப்படுகிற பஞ்சபூதங்களின் அண்டத்தின் தன்மையை எமது உடலிலும் ஒத்துக்கொள்வதாக இணைந்ததாக சொல்லுகிற மரபினிலே 3 இரத்த அதிகளவினால தன்மை எமது உடம்பு கொண்டிருப்பதனையும் நாங்கள் காணலாம். பூமி 3 வீதம் நீர் கொண்டிருப்பது போல, கடலாலே சூழப்பட்டிருப்பது போல எமது உடம்பும் இரத்தங்களினாலே நிரப்பப்பட்டிருக்கின்றதனை நாங்கள் காணலாம். இவ்வாறு நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை, ஒரு பெண்ணானவள் அழகாக அணிந்திருக்கின்ற அந்த ஆடையினை போன்று முழுமை அவதானிக்கலாம். நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை, நிலமாகிய பெண் நிலமடந்தைக்கு, நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தைக்கு எழில் ஒழுகும் சீராறும் வதனமென, சிறப்பு மிக்க வதனம் முகம். நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தைக்கு எழில் அழகு செய்கின்ற எழில் ஒழுகும் சீராறும் வதனமென, அந்த பெண்ணுக்குரிய அழகு பொருந்திய ஒளி பொருந்திய முக்கியமான பிரதானமான முகம் போன்று சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமதில், பரத கண்டம். தக்க சிறு பிறை நுதலும், இந்த முகத்தினிலே தக்க சிறு பிறை நுதலும், தக்க சிறிய இளம்பிறை போன்ற பிறை நுதல் நுதல் நெற்றி, தக்க சிறு பிறை நுதலும் தரித்த நரும் திலகமும் போல். நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தைக்கு எழில் ஒழுகு சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமதில் தக்க சிறு பிறை நுதலும், பிறை நெற்றியை பிறைச்சந்திரனுக்கு உவமையை கூறுவார்கள் அந்த அழகுக்காக ஒளிக்காக. தக்க சிறு பிறை நுதலும் தரித்த நரும் திலகம், அந்த நுதலினிலே அந்த நெற்றியினிலே இட்ட பொட்டு போல தரித்த நரும் திலகமும் போல், வாசனை திலகமும் போல். தெக்கணமும், தெக்கணம் தெட்சணம் என்று சொல்லுவார்கள் தெற்கு பகுதியினிலே. தெக்கணமும் தெட்சணமும், தெட்சநாயனம் உத்தராயணம் என்று நாங்கள் சூரியனுடைய பாதையிலே பார்க்கின்றோம். அந்த வகையிலே தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நற்திருநாடும், பரதகண்டத்தினிலே திராவிட நற்திருநாடும், திராவிட மொழியினிலே. அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற. நாங்கள் முன்னர் பார்த்திருக்கின்றோம் யாவர்க்குமாம் என்று. அங்கே யாவர்க்குமாம் என்பதிலும் நாங்கள் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கு முறைவா போற்றி என்று நினைத்து கொண்டோம். இங்கேயும் அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற, எல்லாருக்கும் நன்மையாக இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க என்பது போல் அனைத்துலகும் இன்பமுற. எத்திசையும் புகழ் மணக்க, எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழ் அணங்கே. யாதுமூரே யாவரும் கேளிர், உறவினர்கள் என்ற தன்மையினாலும் இனம் மதம் மொழி கடந்து உலகம் தழுவிய உயர்ந்த ஒழுக்கத்தை எண்ணத்தை உடைய சிந்தனையினை உடைய மனிதத்தை பேசிய சங்கத்தின் சார்பாக எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழ் அணங்கே. அணங்கு என்கின்றது தெய்வீக பொருந்தியது, தெய்வத்தன்மை பொருந்தியது. எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழ் அணங்கே. தாய்மொழியை பேசுகின்றார். திராவிட மொழியை கன்னடமும் களி தெலுங்கும், கன்னடம் மொழி களி தெலுங்கும் மகிழ்ச்சிக்குரிய கொம்புலீனா, களி தெலுங்கும் களிப்புக்குரிய தெலுங்கும். இங்கே நாங்கள் நினைத்து பார்க்கலாம், பாரதியார் பாடுகிறார், சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரிள நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி செத்தை. அழகுமிக்க மொழி கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் அழகுமிக்க இனிமையான கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்து உதித்து எழுந்தே. உன் உதரம், உன் உதரம், உதரம் வயிறு, நாங்கள் சக உதரம் என்று குறிப்பிடுகின்றோம். ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளை சக உதரம், சகோதரர்கள் என்று குறிப்பிடுகின்றோம். அந்த வகையினிலே உன் உதரத்து உதித்து எழுந்தே. திராவிட மொழிகள் திராவிட மொழி குடும்பம் என்று குறிப்பிடுவார்கள். கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்து உதித்து எழுந்தே ஒன்று பல ஆயிடினும். மூலமொழி ஒன்றாக இருக்க அதன் வழியே பல்வேறு கிளை மொழிகள் பிரிந்த வரலாற்றினை கன்னடமும் களிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்துதித்து எழுந்தே ஒன்று பல ஆயிடினும் அரியம்போல் வடமொழி போல உலக வழக்கு அழிந்து ஒளிந்து போகா உன் சீர் இளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே.
அழிவில்லாத என்று இளமையான செம்மொழியாக சிறந்து விளங்குகின்ற தமிழ் மொழியின் சிறப்பினை தமிழ்தாய் வாழ்த்தாக இங்கே சுந்தரனார் தந்திருப்பதனை காலம் கடந்தும் நாங்கள் மனம் கொள்ளுகின்றோம். அந்த அழகுக்கு உவமைக்கு இவ்வாறு இன்றைய நாளின் நீரின் சிறப்பினை உணர்ந்து கொண்டோம். இன்னும் தொடர்வோம். நன்றி.